இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் சூடாகி கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு நாள் தான் இடையில் இருக்கிறது வாக்குப்பதிவிற்கு. எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜயும் மோதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கருத்து மோதலா என்றால் இல்லை, தனிப்பட்ட முறையில் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இது அரசியலுக்கு அழகா? இது அரசியல் நாகரீகமா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுகிறது. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார், ஏதாவது பிரச்சனை என்றால் விஜய் வீட்டை விட்டே வெளியே வரமாட்டார். அதற்கு நடிகர் விஜய் பதில் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்விகளை சந்தித்தார். சேலம் மாவட்டத்தை தாண்டி அவரால் வேறு ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட முடியுமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார். காரணம், நடிகர் விஜய் அவர் சொந்த ஊரை தாண்டி அவருக்கு சொந்தமே இல்லாத 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ஆகவே எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அப்படி ஒரு கேள்வியை வைக்கிறார். இதற்கு முன்பு தமிழ்நாட்டை ஆண்ட கலைஞர் திருவாரூர் தொகுதியில் நின்றார். முதலில் குளித்தலை தொகுதியில் நின்றார். அதற்கு பிறகு சென்னை மாவட்டத்தின் பல தொகுதிகளில் நின்றிருக்கிறார். ஏன் எடப்பாடி பழனிசாமி யாரால் முதலமைச்சரானார்? எந்த கட்சியால் சட்டமன்ற உறுப்பினரானார்? எந்த கட்சியால் அமைச்சரானார்? அந்த அண்ணா திமுக என்கின்ற கட்சியை வழிநடத்திய ஜெயலலிதா அவர்கள் கூட பல்வேறு தொகுதிகளில் தமிழ்நாட்டில் நின்றிருக்கிறார். பர்கூரில் நின்றார், காங்கேயத்தில் நின்றார், சென்னையில் ஆர்கே நகரில் நின்றார், தென் மாவட்டங்களில் போடி தொகுதியில் நின்றார். இப்படி தமிழ்நாட்டின் பல தொகுதிகளிலும் நின்றார். இது ஒரு முதலமைச்சருக்கு அழகு. ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் சொந்தமானவர். அதை ஜெயலலிதாவும் நிரூபித்திருக்கிறார், கலைஞர் அவர்களும் நிரூபித்திருக்கிறார், எம்ஜிஆரும் நிரூபித்திருக்கிறார். இப்படி நிலைமை இருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியை நோக்கி நடிகர் விஜய் இப்படி ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூரில் நடிகர் விஜய் நடத்திய ரோட் ஷோவில் 41 பேர் மரணமடைந்த அந்த பிரச்சனையில் நடிகர் விஜய்க்கு ஆதரவாகத்தான் நின்றார். காரணம், நடிகர் விஜய்க்கு ஆதரவாக நின்றால் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைப்பார். நடிகர் விஜய்க்கு 15% ஓட்டுகள் இருக்கிறது, 20% ஓட்டுகள் இருக்கிறது என்றெல்லாம் கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நடிகர் விஜய் அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முதலமைச்சர் கனவு நனவாகும், அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் என்ற அவருடைய எண்ணம் ஈடேறும். ஆகவே நடிகர் விஜயோடு கூட்டணி காண துடித்தார். ஆகவேதான் கரூரில் நடந்த அந்த கோர பிரச்சனையில் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையில் திமுகவின் முன்னாள் அமைச்சர், ஏன் அவர் அண்ணா திமுகவிலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீதுதான் கடுமையான குற்றச்சாட்டுக்களை எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் கையாண்டது. நடிகர் விஜய் அவர்களை டெல்லி சிபிஐ விசாரணைக்கு அழைத்த பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நடிகர் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறது. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு நடிகர் விஜய் வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கிறது. நடிகர் விஜய் அந்த கூட்டணியில் இணைந்தால் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று பேரம் பேசப்பட்டது, அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று பேரம் பேசப்பட்டது என்றெல்லாம் பல்வேறு செய்திகள் வெளியானது. கிட்டத்தட்ட அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு விஜய் யாரோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுவதால், அதுவும் விஜய்க்கு பெருமளவு கூட்டம் கூடுகிறது. உண்மையை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். விஜய்க்கும் நமக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் உண்டு. அவருடைய அரசியல் பாதையில் பயணத்தில் நமக்கு முரண்பாடு உண்டு. ஆனால்
அதற்காக அவருக்கு கூடுகின்ற கூட்டத்தை இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு சில அரசியல் கட்சிகள், ஆட்சியில் இருந்த கட்சிகள், இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் கூட கூட்டத்தை கூட்டுவதற்கு அந்த கூட்டத்திற்கு வருகின்ற மக்களுக்கு பணம் கொடுத்துத்தான் கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவல நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் நடிகர் விஜய்க்கு பணம் கொடுக்காமல் அறிவிப்பு கொடுத்தால் போதும் கூட்டம் கூடுகிறது. அந்த கூட்டம் எதை எதிர்பார்த்து கூடுகிறது என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்ன காரணமோ தெரியவில்லை. சினிமா கவர்ச்சியும் காரணமாக இருக்கலாம், அல்லது திரையில் வந்த கதாநாயகன் நடிகர் விஜய் தரையிலும் கதாநாயகனாக இருப்பார் என்று அவர்கள் நம்பலாம். அந்த நம்பிக்கை சரியா தவறா என்றால் அதை பற்றி ஒரு பெரிய விவாதம் நடத்த வேண்டும். ஆனால் விஜய்க்கு கூட்டம் கூடுகிறது. எதற்காக கூட்டம் கூடுகிறது? விஜய் முதலமைச்சராகி விடுவார், எல்லோரும் அமைச்சராகி விடுவார்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் என்று அந்த கூட்டம் கூடுகிறதா என்றால் இல்லை. ஆனால் விஜய்க்காக கூட்டம் கூடுகிறது, அது உண்மை. அவருக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து ஏற்கனவே ஆண்ட அண்ணா திமுகவும் நடுங்குகிறது. இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியிலே இருக்கின்ற திமுகவும் நடுங்குகிறது. காரணம், இந்த இரண்டு கட்சிகளின் ஓட்டுக்களை தான் நடிகர் விஜய் பிரிக்கிறார். புதிதாக வந்த வாக்காளர்கள், மாணவர்கள், இளைஞர்களுடைய ஓட்டு பெருமளவு நடிகர் விஜய்க்கு போகிறது என்று கருத்து கணிப்புகள் சொல்கிறது. திமுக, அண்ணா திமுக ஓட்டுக்களை பிரிப்பதால் நடிகர் விஜயை நோக்கி திமுகவும் அண்ணா திமுகவும் பல்வேறு விமர்சன கணைகளை தொடுக்கிறார்கள். நடிகர் விஜயுடைய குடும்ப வாழ்க்கையை தெருவுக்கு இழுத்து வருகிறார்கள். நடிகர் விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தெருவுக்கு இழுத்து வருகிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு குடும்பமே இல்லை, இருந்தாலும் அவர் குடும்பமே இல்லாமல் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்ததை கூட பலர் அன்றைக்கு விமர்சனமாக்கினார்கள். ஏன், உலகின் தத்துவ மேதை என்று சொல்லப்படுகின்ற சாக்ரடீஸுக்கு கூட குடும்ப வாழ்க்கை சரியாக இல்லை. அதற்காக தத்துவ மேதை சாக்ரடீஸை சரியான தலைவர் இல்லை, தத்துவ மேதை இல்லை என்று யாரும் சொல்வதில்லை. இந்தியாவின் மிகச்சிறந்த பிரதமர்களில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. அவர் நல்ல நிர்வாகத்தை கொடுத்தவர். காங்கிரஸ் கட்சியில் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அவருக்கும் நமக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர் ஒரு பெரிய மேதை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஜவஹர்லால் நேருவின் மீது கூட விமர்சனம் எழுந்திருக்கிறது. இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட மவுண்ட் பேட்டன் மனைவி எட்வினா மவுண்ட் பேட்டனுக்கும் ஜவஹர்லால் நேருவுக்கும் தொடர்பு இருந்ததாக கூட விமர்சனத்தை வைக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த விமர்சனத்தை பலர் வைக்கிறார்கள். இந்திய அரசியலில் இப்படி விமர்சனம் வைக்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த தலைவர் மீதும் விமர்சனம் வைக்கலாம். ஒரு தலைவர் நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு என்ன கொள்கைகளை அறிவிக்கிறார், அந்த மக்களுக்காக என்ன செய்கிறார், அவருடைய திட்டம் என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, அரசியல் ரீதியாக அவர் என்ன செய்கிறார் என்பதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையை அரசியலில் இழுப்பது என்பது அது அரசியல் அநாகரீகம். நடிகர் விஜய் இதுவரை ஆட்சிக்கு வரவில்லை. ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்திருந்தால், அவர் ஆட்சி சரியாக இருந்தால், சரியாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். ஆட்சிக்கே வராததற்கு முன்பே அவர் மீது எப்படி நீங்கள் குற்றத்தை சொல்ல முடியும்? அது மிகப்பெரிய மோசமான நடவடிக்கையா இல்லையா? இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அதிகாரம் அவர்கள் கைக்கு ஒருவேளை சென்றால்தான் அவர்களுடைய உண்மை முகம் என்னவென்று தெரியும். அப்படி தெரிவதற்கு முன்பே அவர்களை கோர முகம் படைத்தவர்கள், அவர்கள் எதற்கும் வரமாட்டார்கள், அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்று அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை கூறுவது கூட ஒரு வகையில் அரசியல் அநாகரிகம்தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பொழுது அவர் மீதும் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருந்ததுண்டு. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி திமுகவில் இருந்த நடிகர்களை பார்த்து நடிகர்களால் நாடாள முடியாது என்று காங்கிரஸ் கட்சி விமர்சனம் வைத்தது. அதே விமர்சனத்தை எம்ஜிஆர் மீது கலைஞர் கருணாநிதி வைத்தார். அந்த விமர்சனத்தை
இன்றைக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் நடிகர் விஜய் மீது வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எங்கே போய்க் கொண்டிருக்கிறது தமிழக அரசியல்? அரசியல் நாகரிகம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக ஆகிய இரண்டு கட்சிகளாலும் குழி தோண்டி புதைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தேர்தல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்ன சாதனைகளை மக்களுக்கு செய்தார்கள்? எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது மக்களுக்காக எந்த விஷயங்களில் போராடினார்கள்? மக்கள் கோரிக்கைகளுக்காக அவர்கள் போராடி வென்றெடுத்த கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தால் அதை பற்றி மக்கள் மத்தியிலே பேசலாம். அல்லது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன செய்ய போகிறோம் என்று பேசலாம். பெரும்பாலும் அதை பற்றி பேசாமல் பெயரளவில் ஒரு தேர்தல் அறிக்கையை வைத்தார்கள். அதை பற்றி பெரும்பாலும் எந்த தலைவர்களும் பேசவில்லை. திமுக தலைவர் ஸ்டாலினும் பேசவில்லை, எடப்பாடி பழனிசாமியும் பேசவில்லை. இந்த 2 முக்கிய தலைவர்கள், இன்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இருவருமே பேசவில்லை. எதிர்க்கட்சிகளை லாவணி பாடுகிறார்கள். அரசியல் நாகரிகத்தை கடந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் நாகரிகம் இவர்களிடம் முழுவதும் இல்லாமல் போய்விட்டது. தமிழக அரசியலின் வேதனைக்குரிய விஷயங்கள். உலகத்தின் பல நாடுகளில் அதிபர் பதவிக்கு, ஜனாதிபதி பதவிக்கு, பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து நான் வந்தால் என்ன செய்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னொருவர் அவர் வந்தால் என்ன செய்வேன் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்கள், திமுக தலைவராக இருக்கட்டும், அண்ணா திமுக தலைவராக இருக்கட்டும், ஒரே மேடையில் அமர்ந்து அரசியல் நாகரிகத்தோடு ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை செய்வார்களா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்பு சுத்தமாக தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் பதிலாக அமையும். இந்த அரசியல் நிலை மாற வேண்டும், அரசியல் நாகரிகம் வளர வேண்டும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.